எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய கிச்சன் டூர் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாய்ஸ் மாறிடுச்சுன்னு நினைக்காதீங்க, எனக்கு செம்ம கோல்டு. ஆனால் அதனால தான் என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. என் கிச்சன்லேயே இருக்கிற ஃபர்ஸ்ட் விண்டோ, பெரிய விண்டோவும் இது ஒன்றே ஒன்று தான். இதுக்கு வெளியே இருந்து பார்த்தா வியூ வந்துட்டு அவ்வளோ நல்லா தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குது அப்படிங்கிறதுனால வியூ வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரியும். இப்போ வந்துட்டு கிச்சன் டூர் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மேலே ஃபுல்லாக காட்டுறேன். இது வந்துட்டு நான் பெரிய பெரிய அண்டா, அப்புறமா வந்து குடம், அந்த பிளேட்டை தம்பி காது குத்தும் போது வச்சாங்கள்ல அம்மா வீட்டு சைடு, அந்த பிளேட்ஸு எல்லாமே வச்சுருக்கேன். மோஸ்டான ப்ளேஸ் வந்துட்டு நான் காலியாக தான் வச்சுருக்கேன். எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து நான் வந்து மேலே போட்டுட்டேன். பாத்திரம் வந்துட்டு நான் வந்து அந்த அண்டாக்குள்ளேயே எல்லாமே போட்டு வச்சுருக்கிறதுனால வந்துட்டு அந்த எண்ணெய் ஜிட்டு அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக எம்டியாக ப்ளேஸ் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வச்சுருக்கிறது வந்துட்டு இந்த ரெண்டு செல்ஃபில் தான். இது வந்துட்டு நான் மாடுலர் கிச்சன் அப்படிங்கிறதுனால பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இன்னும் இருக்காது. நார்மலாக ஒரு குக்கிங் தேவையான, ஒரு பேசிக் குக்கிங் தேவையான எல்லாமே என்கிட்ட இருக்கும். அதில் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மேலே ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ரைஸ் வைக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். குண்டா, ஒரு பெரிய குக்கர், அப்புறமா சப்பாத்தி மாவு பெசற இது எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கீழே ஃபுல்லாக வந்துட்டு க்ராசரிஸ் தான் வச்சுருக்கேன். நான் வந்துட்டு எல்லா க்ராசரிஸுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு எனக்கு பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நான் நடுவில் வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கை தடுக்கி கீழே விழாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த கண்டெய்னர் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு வாட்டர் கேனும், அதுக்கப்புறமா சமைச்சி முடித்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய சாப்பாடு, அதுக்கப்புறமா வந்து குழம்பு, பால் இருக்குது. இப்படியே வந்திங்கன்னா இங்கே வந்துட்டு 2 உப்பு ஜாடி, ஒரு எண்ணெய், அப்புறமா எண்ணெய் பாட்டில், அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறோம்ல லைட்டரு, கத்தி, அதுக்கப்புறமா வந்துட்டு கரண்டி எல்லாமே அதில் இருக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து காய் கட் பண்ணுறதும் அங்கேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபுல் கிச்சன் வியூ. நிறையா 90% நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக இதுதான் என்னோடய ஃபுல் கிச்சன். அதுக்கப்புறமா வந்துட்டு இவ்வளோ சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். என் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. என்னென்னா இது வந்துட்டு அந்த சைடு வந்து பால்கனி வந்துட்டு இருக்குது. நான் வந்துட்டு அப்புறமா காட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் வந்து நான் ஃபுல்லாகவே எம்டியாக வச்சுருக்கேன். அது ஏன் அப்படின்னா அங்கேயும் வச்சுட்டு குழந்தைங்கெல்லாம் இழுத்து போடுவாங்க அப்படிங்கிறதுனால எம்டியாக வச்சுட்டு, இந்த சைடு வந்துட்டு எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, மளிகை சாமான், அப்புறமா வந்து சப்பாத்தி மாவு, அதுக்கப்புறமா வந்துட்டு அரிசி, அதுக்கப்புறமா நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன் அதெல்லாமே இந்த ஸ்டீல் ரேக்கில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு மளிகை சாமான் கூடயே வந்துட்டு ஒரு குட்டி குட்டி பிளேட்ஸ், அப்புறமா வந்துட்டு மிக்ஸி, அப்புறமா அதெல்லாமே வந்து கீழே வச்சுருப்பேன். நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு குட்டி குக்கரு, அப்புறம் தோசை தவா, அப்புறமா வந்துட்டு சோறு வடிக்கிற ஒரு சின்ன குண்டா எல்லாமே வந்துட்டு நான் ஃபஸ்ட் செல்ஃப்லேயே வச்சுப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஏன்னா டக்குன்னு எடுத்து செஞ்சுக்கலாம். மேலே இருக்கிறதும் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை இழுத்துரும் அப்படிங்கிறதுனால எனக்கு மோஸ்ட்டாக போதுமானது வந்து கீழே இருக்கிற செல்ஃபில் இருக்கிறதே எனக்கு போதும். பட் மேலே இருக்கிற செல்ஃப் வந்துட்டு ரொம்ப எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கேஸ் ஸ்டவ், இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து குட்டிஸாக இருக்கும், பட் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. இது அரௌண்ட் 2500 சம்திங் தான் நான் வாங்கினேன். பட் ஆஃபர் ப்ரைஸில் 2000 கிட்ட வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1500 சம்திங் ஏதோ வாங்கினேன். 1500 தான் நினைக்கிறேன். வாங்கி வந்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் வந்து ஞாபகம் வச்சுக்கல. ஏன்னா இது வந்துட்டு இந்த ஆர்எம்ஜெட் மால் இருக்கு இல்லையா, பெங்களூரில் இருக்குது, அதுக்கு தான் வாங்கினேன். இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதுதான் இது. ஏன் வந்துட்டு நான் இந்த டோர் வந்து ஓப்பனே பண்ண மாட்டேன்னா செம்ம சவுண்டு வரும். ஏன்னா இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தறி. இந்த சாரீ வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். எல்லா வீட்லேயும் தறி இருக்கும். ஒரு வீடு இல்லாமல் எல்லா வீட்லேயும் தறி இருக்கும். சவுண்டு மட்டும் நான் ஒரு சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், நீங்கள் கேட்டு பாருங்களேன். இதனால தான் இந்த டோரே நான் திறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே கரண்ட் கம்பம் அது இதுன்னு இருக்குது அப்படிங்கிறதுனால குழந்தைங்க சேஃப்டிக்காகவும் நான் திறக்க மாட்டேன்.
இதுதான் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு சின்ன பால்கனி. இதில் வந்து எதாவது செட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ இடம் வேஸ்ட்டாக தானே போகுது. ஏதாச்சும் ஒரு குட்டி கார்டன் மாதிரி செட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அது வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டு வந்துடும். இதுதான் என்னோடய கிச்சன், குட்டி கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.